இனிப்பு பழங்களிலிருந்து வரணும். அல்வால இருந்து மைசூர் பால இருந்து வர வேண்டாம். இனிப்பு பழங்கள்ல இருந்து வரணும். சுவைக்கு முதல்ல நம்ம பரிமாற வேண்டியது பழம். ஒரு கப்பு நிறைய பப்பாளி பழம், இல்லை நெல்லிக்காய், இல்லை வாழைப்பழம், இல்லை கொய்யாப்பழம். சக்கரை வியாதிக்காரங்க வாழைப்பழம் வேண்டாம். மற்ற எல்லாரும் இந்த பழங்களை முதலில் துவங்கணும். பழங்களுக்கு இருக்கக்கூடிய பயன் உலகத்துல வேற எந்த உணவுலையும் அவ்வளவு கிடைச்சிடாது. மாதுளை ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒண்ணு. உளவியல் ரீதியாக மனதுல சிக்கல் இருக்கு, கவலை இருக்கு, என்ன வசதி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தமான மனம் இருக்கிறது, மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா மாதுளை சிறப்பு. செரட்டோனின் அப்படிம்பாங்க. செரட்டோனின்ங்கிறது மூளையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு. அது மாதுளையிலையும் வாழைப்பழத்துல மட்டும்தான் இருக்கு. உலகத்துல சைக்கியாட்ரிக் எயில்மெண்ட்டுக்கெல்லாம் செர்னேஸ் இனிபிடாஸ் கொடுப்பாங்க. அவன் மாதுளம்பழத்தில் இப்பொழுது சத்தை பிரித்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் உலகம் முழுக்க. நாம ஏன் சாப்பிடக்கூடாது? ரெகுலரா கொஞ்சம் மாதுளம்பழம் எடுக்கலாம், கொய்யாப்பழம் எடுக்கலாம், நாவல் பழம் மறந்தே போயிட்டோம். இந்த நாட்டுக்கு பேரே, பாரத தேசத்துக்கு இன்னொரு பேரே ஜாமூன் ஐலண்ட். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அவ்வளவு நாவல். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலை வளத்திலையும், தர்மபுரியை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை வளத்திலையும் நாவல் இருந்திருக்கிறது. இங்கே எல்லாம் தெரிந்ததாக நாம் நினைக்கக்கூடிய அந்த பாரி வள்ளல், அவரோடு இணைந்து பயணித்த கபிலர் பல பாடல்கள் நாவலை பத்தி சொல்றார். எவ்வளவு வகை வகையான நாவலை நம்ம சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நவ்வாப்பழம் பல பேருக்கு தெரியல. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டே உன் உதடு வாய் எப்படி ப்ளூவா இருக்கு, உனக்கு ப்ளூவா இருக்கா, உனக்கு பர்பிளா இருக்கான்னு விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ப்ளூ, அதாவது இந்த சாக்லேட்ஸ்ல கலரிங் ஏஜென்ட் போட்டு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா பழங்கள்ல நாவல் பழம் மட்டும்தான் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு பழம். அந்த துவர்ப்பு தன்மை சர்க்கரை வியாதியை குறைக்கக்கூடியது. கண்ணுசாமி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய சித்த வைத்தியர், அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவர். கண்ணுசாமியம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல அந்த நாவல் பழத்தினுடைய கொட்டை, அதுல இருக்க மேல் சுவர் எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் என்று ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு பல ஆராய்ச்சி படி அது எவ்வளவு பயன்படுதுன்னு நாங்க பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பான பழங்கள் பிரதானமா நம்ம உணவுல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். வெளிநாட்டுக்காரன் அதை டெசர்ட்னு ஆக்கி கடைசியில கொடுக்கலாம். நல்லா தின்னு முடிச்சுட்டு கடைசியா பந்தியில போனா பழம் சாப்பிட்றீங்களா, அது சர்க்கரையை தான் கூட்டும். பழங்களை முதல்ல சாப்பிட்டுக்கணும். உங்க பரிமாறும் போது முதல்ல பழம். இனிப்புக்கு தலை தித்திப்பு கடை கைப்பு அப்படின்னு யாரு ஆச்சார கோவையில சொல்லியிருக்காரு. தலை தித்திப்பு கடை கைப்பு. முதல்ல இனிப்பு பழங்கள், கசப்பு கடைசியில் இருக்கணும்.